அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய சிலபஸில் யூனிட் 7 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சிலபஸில் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இந்திய தேசிய மூமெண்ட்டில் நேஷனல் ரெனேசன்ஸ், இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், அந்த லீடர்ஸ் பேர்லாம் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக different modes of agitation, growth of satyagraha and militant movement, communalism and partition. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த டாப்பிக்கை கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன், எப்படி வந்து இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆனிச்சு, அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். முதல்ல வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இதை 3 கேட்டகரியாக இனிஷியலாக பிரிக்கலாம். பண்டைய கால வரலாறு, ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இடைக்கால இந்திய வரலாறு, மெடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, நவீன கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். கற்காலம் தொடங்கி நமக்கு பின்னாடி வந்த சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், மௌரியர்கள், குப்தர்கள், கீழே சாதவாகனர்கள், தென்னிந்திய அரசுகள், இதெல்லாம் சேர்த்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, பண்டைய கால வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது அரேபியர்கள் அண்டு துருக்கியர்களுடைய படையெடுப்பு, இன்வேஷன் ஆஃப் அரேப் அண்ட் டர்க், அங்கிருந்து ஆரம்பிச்சு டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் விஜயநகர பாமினி கிங்டம்ஸ், இது எல்லாமே சேர்த்து மெடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே போல மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வராங்க, வந்த பின்னாடி ஒவ்வொரு ஐரோப்பியர்கள் எப்படி செட்டில் ஆகுறாங்க, அதுக்கு அடுத்தது அதில் எப்படி பிரிட்டிஷ் எமர்ஜ் ஆகுறாங்க, அதுக்கு அடுத்தது பிரிட்டிஷ்ல இருந்து எப்படி அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை மூவ் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி எப்படி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நடக்குது, எப்படி ரெவால்ட்லாம் நடக்குது, அதுக்கு பின்னாடி காந்தியன் மூவ்மெண்ட் எப்படி வருது, வேற மிலிட்டன் மூவ்மெண்ட்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கறது தான் ஒரு ஹோலிஸ்டிக்கான கம்ப்ளீஷனான இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம முதல்ல இந்திய தேசிய மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இந்த வரலாற்றுக்கான ஆதாரங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய கால இடைக்கால வரலாறு அப்படின்னா கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள், இலக்கியங்கள், இந்த மாதிரி ஆவணங்களை நோக்கி நம்ம போகணும். ஆனால் இந்த மாடர்ன் இந்தியா, நவீன கால இந்திய வரலாறுன்னு வரும்பொழுது அவ்வளோ பழமையான ஆதாரங்களை தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக நிறைய ஆதாரங்கள் டாக்குமெண்டேஷனாக ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் இந்தியாவில் வெளிநாட்டுகள்லாம் இருக்கிறத வச்சு நாம் இந்த வரலாற்றை வந்து டிரைவ் பண்ணியிருப்போம். முக்கியமாக வெளிநாட்டு பயணி, வெனிஸ் நகர பயணி, இத்தாலியில வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ உலகம் முழுவதும் முக்கியமா சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து அவருடைய குறிப்புகளை வந்து தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் ஆனந்தரங்கன் பாண்டிச்சேரியில துபாஷி அப்படின்னா இருமொழி மொழிபெயர்ப்பாளர், டிரான்ஸ்லேட்டரா இருந்திருப்பாரு. இந்த ஆனந்தரங்கன் டே டு டே லைஃப்ல 1736 இருந்து 1760 ஆண்டு வரைக்கும் சரிங்களா, டெய்லி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா டைரி எழுதுற பழக்கம் வச்சிருப்பாரு. அதுல எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதே போல தேசிய ஆவண காப்பகம், நேஷனல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், இது புதுடெல்லியில இருக்கு. இது ஏசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஆவண காப்பகமா இருக்கு. அதுல வந்து அவங்க கம்யூனிகேஷன் பண்ணது, பிரிட்டிஷ், யூரோப்பியன்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதே போல தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகின்ற சென்னை பதிப்பாசனம், ஸோ இவங்க கிட்டையும் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஆதாரங்கள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை நாட்குறிப்பு பதிவுகள், டாட்வெல் அப்படிங்கிறவருடைய ஒரு பெரும் முயற்சியினால சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் அப்படிங்கிற ஒரு வெல் டாக்குமெண்ட் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாணயங்கள், பிரிட்டிஷ் காலத்துல நமக்கு வந்து நாணயங்கள் வந்து நிறைய வெளியிட்டிருப்பாங்க. அந்த நாணயங்களும் முக்கியமா இருக்கும். 1862 ஆண்டு தான் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வந்து வெளியிடப்படுது. ஸோ நம்மளுடைய பண்டைய காலத்துல இருந்து நம்ம நாணயங்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு மாடர்ன் ஏஜ்ல எப்ப இருந்து இந்த நாணயங்கள் வெளியிடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1862 வருஷத்துல இருந்து இந்த நாணயங்களானது வெளியிடப்படுகின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் எட்வர்டு, ஸோ இந்த கிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 6ஆம் ஜார்ஜ், இவருடைய காலகட்டத்தில், 6ஆம் ஜார்ஜுடைய காலகட்டத்தில் தான் இந்தியாவில் முதல்ல நோட்டா வந்து நம்மளுடைய கரன்சி வந்து பிரிண்ட் பண்றாங்க. அதுவும் 5 ரூபாய் நோட்டா வந்து 1938 வந்து பிரிண்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஆதாரங்கள்லாம் அடிப்படையாக வச்சு, இது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆதாரங்களை வச்சு தான் நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வர பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மோஸ்டா வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினா தான் வந்திருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா
நம்மளுடைய தேசிய ஆவண காப்பகத்தை பற்றி கேள்விகள் திரும்ப திரும்ப வந்திருக்கு. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் இதை எழுதுனது யாரு அப்படிங்கிறத பற்றியும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸாக வச்சு தான் நம்ம வந்து இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து டிரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த நவீன கால இந்திய வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐரோப்பியர்கள், அதாவது யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவோட பல ஆயிரம் வருஷமாக ட்ரேட் வச்சுட்டு இருக்காங்க. ஆனாலுமே நம்ம வாஸ்கோட காமா தான் வந்து இந்தியாவில் முதல்ல கடல் வழியாக வந்தாருன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து படிச்சிருப்போம். ஸோ என்ன, ஏற்கனவே யவனர்கள், கிரீக் எல்லாமே வந்து கடல் வழியாக தானே வந்தாங்க. ஆனால் வாஸ்கோட காமாவை தான் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஸ்கோட காமா தான் வந்து இந்த கடல் வழியில ஒரு முக்கியமான ரூட்டை வந்து கண்டுபிடிச்சு வந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் நிலவழியை தான் நம்மளுடைய வணிகம் நடந்திருக்கும். ஒரு சில வணிகங்கள் கடல் வழியா நடந்தாலும் அது கடற்கரை ஓரமா அந்த ஷிப்பை வந்து டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அதே போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பின்புலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1453ஆம் ஆண்டு, சரிங்களா, 1453ல டர்க்கி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு, இந்த துருக்கி, சரிங்களா. அந்த துருக்கியர்கள் வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டான்டினோபிள், துருக்கியர் பீப்புள் வந்து இப்போ வந்து டர்க்கி இருக்கு, அந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து பிடிச்சிடுறாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. அந்த கான்ஸ்டான்டினோபிள் அப்படிங்கிறது இப்போ வந்து இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. டர்க்கியில இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒரு சிட்டி வந்து இந்த இஸ்தான்புல். அந்த இஸ்தான்புல்ல வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கேப்சர் பண்ணதுக்கு பின்னாடி அந்த ரூட்ல வந்து அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா வணிகம் வந்து ரொம்ப ஃப்ரீயா பண்ண முடியல, அதிகமான டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. இதனால் ஐரோப்பாவில் அந்த காலகட்டத்தில் வல்லரசு நாடுகளா இருந்தது ரெண்டு நாடுகள் தான், ஒன்னு ஸ்பெயின், இன்னொன்னு போர்ச்சுகல். ரெண்டு நாடுகளுமே வந்து போட்டி போடுறாங்க, நம்ம எப்படியாவது இந்த ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து கோப்பர்னிக்கஸ், நிறைய பேர் வந்து உலகம் உருண்டைன்னு சொல்லி நிறைய தீசிஸ் சொன்னதுனால நம்ம கடல் வழியா போனாலும் இந்தியாவை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த அரசுகள் வந்து நிறைய பேர்த்த வந்து பேட்டர்னேஜ் பண்றாங்க. அப்படி ஸ்பெயின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஆட்களை வந்து பார்த்தோம்னா பேட்டர்னேஜ் பண்றாங்க. அதே போல போர்ச்சுகீசியர்களும் முக்கியமான ஆட்களை வந்து பேட்டர்னேஜ் பண்றாங்க. அப்படி ஸ்பெயின் வந்து பேட்டர்னேஜ் பண்ண பர்சன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியான்னு நினைச்சுக்கிட்டு அமெரிக்காவை போய் வந்து ரீச் பண்றாரு, நார்த் அமெரிக்காவை வந்து ரீச் பண்றாரு. ஸோ அவர் தான் நமக்கு தெரியும் கொலம்பஸ். அதே இந்த போர்ச்சுகீஸ் சப்போர்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனை தான் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து அவங்க வந்து பேட்டர்னேஜ் பண்றாங்க. ஸோ இந்த இவர் வந்து பார்த்தோம்னா பார்த்தலோமியோ டயஸை பொறுத்த வரைக்கும் இவர் காலகட்டத்துக்கு முன்னாடி ஹென்றி அப்படிங்கிற ஒரு பிரின்ஸ் இருக்கார், சரிங்களா, ஒரு இளவரசர் இருக்கிறாரு. அவர் வந்து எப்படியாவது போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவை வந்து கடல் வழியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கப்பல்களுக்காக, அதாவது கப்பல் தொடர்புடைய படிப்புகளுக்காக வந்து தனியாக கல்லூரிகளே வந்து அங்கே ஐரோப்பாவில் வந்து போர்ச்சுகீஸில் லிஸ்பனில் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தலோமியோ டயஸ் வந்து இவர் 2ஆம் ஜான் மன்னர், சரிங்களா, அவர்லாம் ஹென்ரிலாம் இறந்திருப்பாரு. பின்னாடி 2ஆம் ஜான் மன்னருடைய ஆதரவோட இவர் இந்த பயணங்களை வந்து மேற்கொள்வாரு. இந்த பார்த்தலோமியோ டயஸ்க்கு போர்ச்சுகீஸ்ல எவ்வளவு மரியாதை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஷீ கேப்டன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய டைட்டில். அதே போல நைட் கோர்ட்டியார், சரிங்களா, நைட் கோர்ட்டியார் அவையோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அவையில வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து அந்தஸ்து கொடுத்து வச்சிருப்பாங்க. சரி, ஓகே, நாம வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சு இன்னும் நம்மளுடைய புகழை உயர்த்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கப்பலை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவை நோக்கி வராரு. ஸோ அப்ப இந்தியாவை நோக்கி வரும்போது முதல்ல கடல் வழியா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தென்னாப்பிரிக்கா வரைக்கும் வராது. ஸோ தென்னாப்பிரிக்கா வரைக்கும் வந்த உடனே இதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஸ்டோம் இருக்கு, சரிங்களா, புயல் வந்து அதிகமா இருக்கு. அதனால இதை தாண்டி போக முடியல. சரி, நம்ம போர்ச்சுகீஸ் லிஸ்பன்ல இருந்து கிளம்பணும், இப்போ இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த மேப்பை மட்டும் வரைஞ்சிடறாரு. எந்தெந்த ஊர்ல டச் பண்ணோம், எவ்வளவு நாள் ஆச்சு, அங்க என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த மேப்பை மார்க் பண்ணிட்டு நான் கடைசியா வந்த இடத்துக்கு வந்து சரி, ஓகே, இது வந்து பார்த்தோம்னா கேப் ஆஃப் ஸ்ட்ரோம், அதாவது புயல் முனை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடறாரு. ஏன்னா இந்த புயலை தாண்டி போகவே முடியல, இந்த முனை வந்து புயல் முனைன்னு பேர் வச்சுட்டு அவர் திரும்ப கிளம்பி என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க ஊருக்கே வந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தோம்னா காலங்கள் போகுது. அதுக்கு அடுத்தது வாஸ்கோட காமா அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. ஸோ வாஸ்கோட காமால இந்த மாதிரி முனைகள்லாம் பார்த்த உடனே ஏன் இது வந்து புயல் முனை ரொம்ப வந்து அபசகுணமா பேர் வச்சிருக்காரு, இதுதானே இன்னைக்கு நமக்கு வந்து பெரிய அளவில் உதவுது, அதனால இதை வந்து கேப் ஆஃப் குட் ஹோப், சரிங்களா, நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லி பின்னாடி பேர் வைக்கிறாங்க. நிறைய பேர் சேர்ந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த புயல் முனை தான் பின்னாடி என்னவா பேர் மாறுது அப்படின்னா நன்னம்பிக்கை முனை, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வந்து மாறுது. ஸோ வாஸ்கோட காமாவும்
அதே போல கிளம்பி வர்றாரு. இம்மானுவேல் அரசருடைய பேட்டனேஜ்ல எல்லாமே போர்ச்சுகீசியர்கள் தான், அடுத்தடுத்த அரசர்கள் வந்துடுறாங்க. இம்மானுவேல் அவர் என்ன பண்றாருன்னா பேட்டனேஜ் பண்றாரு. சரிங்க போய் இந்தியாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லி பேட்டனேஜ் பண்றாரு. அவரும் அதே போல அந்த தெற்கு முனையை அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வந்துடுறாரு, நன்னம்பிக்கை முனைக்கு வந்துடுறாரு தென்னாப்பிரிக்காவுக்கு. அதுக்கு மேல போறதுக்கு அவருக்கு வழி தெரியல. ஸோ அப்பதான் என்னன்னா இந்த காஞ்சி மலாம் அப்படிங்கிற ஒரு குஜராத் ட்ரேடர் இருக்கிறாரு. அந்த குஜராத் ட்ரேடர் தான் இந்தியாவுக்கு போறதுக்கு இதுதான் வழி, நீங்க இந்தியாவில் எதுக்காக போறீங்கன்னு இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வந்து நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்க கேரளாவுக்கு போங்க, அங்கே வந்து மிளகு லவங்கம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் என்ன பண்றாருன்னா வழிகாட்டுறாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரா போய் கள்ளிக்கோட்டையை அடைகிறாரு. ஸோ கள்ளிக்கோட்டையை அந்த சமயத்துல ஜாமரின் அப்படிங்கிற மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த ஜாமரின் மன்னர் ரொம்ப விரும்பி வரவேற்கிறாரு. காரணம் இவங்க எல்லாமே ட்ரேடர் தான், இவங்க வந்து படையெடுத்து வரல, இல்ல நாடுகளுக்கு வந்து தீங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வரல, நாடுகள்ல ஒரு நல்ல வணிகம் செய்யணும்னு வராங்க. இந்த மாதிரி வணிகத்தினால அரசுகளுக்கு வந்து நிறைய வருமானம் கிடைக்கும்னு சொல்லி ஜாமரின் மன்னர் அவர் வரவேற்கிறாரு. வரவேற்று அவருக்கு வந்து நிறைய வந்து உதவிகள் வந்து செய்யறாரு. எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றாருன்னா யாரு வாஸ்கோடகாமா அவங்க நாட்டுக்கு போறாரு. நிறைய செல்வங்களோட போறாரு. இதை பார்த்துட்டு இந்த ரூட்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த வழியில போனா கண்டிப்பா நமக்கு வந்து வழி கிடைக்கும்னு சொல்லி அடுத்தடுத்த நிறைய செயலர்ஸ், ஏன்னா இந்த பேராசை வந்து வந்துடும், நிறைய லாபம் கிடைக்குது, எக்கச்சக்கமான லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாவே சரிங்களா 1500லயே என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த பெட்ரோ ஆல்வரிஸ் கப்ரேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வராரு. இவர் வந்து பார்த்தோம்னா வாஸ்கோடகாமா 1498லயே வந்து வந்துடுறாரு. அதுவே வந்து பார்த்தலோமியூ டயஸ் 1487ல வந்து அந்த நன்னம்பிக்கை முனை வந்து அடைகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 வருஷம் கழிச்சு தான் இவர் வாஸ்கோடகாமா வராரு. அதுக்கு அடுத்ததா பெட்ரோ ஆல்வரிஸ் கப்ரேல் அப்படிங்கிறவர் தான் இரண்டாவது பயணியா போர்ச்சுகீஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து வராரு. ஆனா வந்த உடனே அவர் இந்தியாவுடைய தன்மைகள் புரிஞ்சிக்காம சாமரின் மன்னர் கூட வந்து ஒரு சண்டையெல்லாம் போட்டுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா திரும்ப வாஸ்கோடகாமா ரிட்டர்ன் போனவர் திரும்ப அடுத்த ஒரு பயணத்தை மேற்கொண்டு 1501ல இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்தது மட்டும் கிடையாது, இப்ப வழி நல்லா தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணனூர், கொச்சி, கள்ளிக்கோட்டை இந்த இடத்துலலாம் வர்த்தக மையங்களை வந்து அமைக்கிறாரு. அந்த வணிக மையங்களுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அமைக்கிறாரு. இதுல வந்து இந்த கொச்சி தான் வந்து பார்த்தோம்னா பின்னாடி காலத்துல இந்த போர்ச்சுகீசியர்களுடைய கொஞ்ச நாளைக்கு தலைநகரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோவாவுக்குலாம் மாறும். ஸோ அதெல்லாம் எங்கெங்க மாறுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 1524ல வாஸ்கோடகாமாவே என்ன பண்றாருன்னா, ஏன்னா அவர் தான் கண்டுபிடிச்ச ரூட், அவர் ஈஸியா தெரியுங்கிறதுனால மூன்றாவது முறையாக இந்தியாவுக்கு வராரு. சரிங்களா, ரொம்ப கப்பல்கள் 30-40 கப்பல்கள்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய கூட்டமாக தான் வருவாங்க. ஸோ அந்த மூன்றாவது முறையாக இந்தியாவில் வந்து தங்குறாரு, கேரளாவில் தங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு பின்னாடி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ என்னன்னா இந்திய வரலாறு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்திய வரலாறு எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். அடுத்ததா இதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, அந்த ஆதாரங்களுடைய மூலங்கள் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அதே போல ஐரோப்பியர்கள் வருகை, ஸோ யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சரிங்களா, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ இந்த ஆர்டர்ல தான் வராங்க. முதல்ல போர்ச்சுகீசியர்கள் வராங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி டச்சுக்காரர்கள், அவங்கள ஃபாலோ பண்ணி ஆங்கிலேயர்கள், அவர்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி அடுத்தது டேனியர்கள், அதுக்கடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் தான் வராங்க. இதுல நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்தியாவுக்கு முத அந்த கடல் வழியா வந்தது போர்ச்சுகீசியர்கள். அதே போல இந்தியாவை விட்டு கடைசியா வெளியேறினவங்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். ஏன்னா கோவா வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ரொம்ப காலம் வரைக்குமே இந்த போர்ச்சுகீசியர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆங்கிலேயர்கள் போன பின்னாடி கூட போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலேயே தான் இருப்பாங்க. ஸோ இது இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர்கள் வராங்க, பார்த்தலோமியூ டயஸ் வராரு, வாஸ்கோடகாமா வராரு. ஸோ அடுத்ததா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வராரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே வந்து செயலர்ஸ், அவங்க வந்து ஒரு மாலுமிகளா வராங்க, ட்ரேட் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து அவங்க வந்து வர்த்தக மையங்கள் அமைச்சிடுறாங்க. கொச்சினை வந்து அவங்களுடைய தலைநகரமா, அதாவது வெளிநாடுகளில் அவங்களுடைய பொசிஷன்ஸ்லாம் கேபிட்டலா வந்து அவங்க வந்து செட் பண்ணிடுறாங்க. அப்படி செட் பண்ண உடனே அதை நிர்வாகம் பண்றதுக்கு கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுனால இப்பதான் கவர்மெண்ட் வந்து என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ட்ரான உடனே பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படிங்கிறதா பேரு. நீங்க கொஞ்சம் ஞாபகம் வரணுங்கிறதுக்காக இந்த கோடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்தது ஒரே மாதிரி பேர் வரும். ஸோ இந்த கோடி நீல நீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசிக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் லிங்கா இருக்கும். ஸோ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இருக்காரு. இவர் தான் இந்தியாவில்
இந்த போர்ச்சுகீஸோடைய பொசிஷன்ஸ், போர்ச்சுகீஸோடைய அந்த ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாத்துக்குமே ஆளுநரா வந்து செயல்படுறாரு. இவர் பின்பற்றிய கொள்கை நீல நீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவர் மத்தவங்க மாதிரி வந்து கோட்டைகளை நிறைய கட்டுறதை விட நிறைய கப்பல்களை வாங்கி நம்ம இந்த அரேபியன் சி, அதுக்கப்புறம் இங்க கீழே இருக்கிற மலேசியாவோட ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வரைக்கும் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவருடைய பாலிசியா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீல நீர் கொள்கை, ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சில முக்கியமான இடங்கள்ல கோட்டைகளையும் கட்டியிருக்காரு. இந்த கண்ணனூர் கோட்டை, கொச்சின் கோட்டை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கோட்டைகளா இருக்கும். அதே போல இவர் முக்கியமா 2 போர்கள்ல வந்து பங்கேற்றிருக்காரு. முதல் போர் சாவலூர் போர். ஸோ இந்த சாவலூர் போர்ல இஸ்லாமிய கூட்டுப்படைகளால இந்த பிரான்சிஸ் கோடி அல்மெய்டாவுடைய மகன் வந்து இறந்துருவாரு. ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக மற்றும் அவருடைய பதவிகளை எல்லாத்தையும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்ததா இன்னொரு போர் வருது. டையூக்கு பக்கத்துல நடந்த போர், அதை டையூ போர்னு சொல்லுவாங்க. ஆனா டையூக்கு பக்கத்துல நடந்த போர். ஸோ இந்த டையூ போர்ல இவர் வந்து அந்த இஸ்லாமிய கூட்டுப்படைகளை வந்து வெற்றி பெறாரு. ஸோ இது வந்து ஒரு வெற்றிகரமா இவருடைய டைம் பீரியட முடிச்சுக்கிறாரு. 1580 வரைக்கும் முடிக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்ததா இந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு ஆளுநரா வரவர் அல்போன்சா டி அல்புகர்க்கு அப்படிங்கிறவரு. ஸோ இவர் தான் வந்து இந்தியாவில் அந்த போர்ச்சுகீசியர்களுடைய உண்மையான அடித்தளத்தை அமைச்சவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து முதல் ஆளுநர், நீல நீர் கொள்கையை கொண்டு வந்திருந்தாலும் இவர் தான் உண்மையான அடித்தளத்தை அமைத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1510 கோவா வந்து பீஜப்பூர் சுல்தான் அடில்ஷா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அந்த அடில்ஷா கிட்ட இருந்து இந்த பீஜப்பூர் வந்து கோவா வந்து கேப்சர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம 1515 இந்த பார்சீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிற ஆர்மஸ் துறைமுகம் அப்படிங்கிற இடத்த வந்து கைப்பற்றாரு. ஏன்னா இதுதான் வந்து வெஸ்ட் ஏசியாவில் முக்கியமான ட்ரேட் ரூட்டாகவும் இருக்கு. ஸோ அந்த ஆர்மஸ் துறைமுகத்தை வந்து கேப்சர் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலேசியாவில் இருக்கிற மலாக்கா ஸ்ட்ரெயிட், மலாக்கா நீர் சந்தின்னு சொல்லுவாங்க, அதன் மூலமா ட்ரேட் ஆக்டிவிட்டி நல்லா நடக்கிறதுனால அந்த இடத்தையும் வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட்டையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாரு. அதே போல இவர் அங்கிருந்து தான் போர்ச்சுகீஸ்ல இருந்து நிறைய ஆண்கள் இந்தியாவுக்கு வரதுனால இங்கேயே திருமணம் செய்து செட்டில் ஆகணும் அப்படிங்கறத வந்து ஊக்குவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கிற சதி மற்றும் சதி அல்லது உடன்கட்டை ஏறும் பழக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் இவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாவில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு முக்கியமா தடைகளை விதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த இவங்க சமயத்துல தென்னிந்தியாவில் பவர்ஃபுல்லா இருந்த விஜயநகர கிங்டமோட ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாரு. ஏன்னா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், பீஜப்பூர் அதாவது விஜயநகருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அந்த பீஜப்பூர், கோல்கொண்டா இந்த மாதிரி அரசுகளுக்கு எதிராக செயல்படுறதுனால இவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக விஜயநகரை வந்து இவங்க சப்போர்ட் பண்றாங்க. அந்த விஜயநகருக்கு தேவையான உதிரிகள் வந்து இறக்குமதி பண்றது, இந்த ஏன்னா இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்மஸ் துறைமுகத்தெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்களும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இவருடைய காலத்துக்கு பின்னாடி நினோட்டி குன்ஹா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ஆளுநரா வந்து வர்றாரு. இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா கொச்சின்ல வந்து நம்மளுடைய தலைநகரம் இருக்க வேணாம், அதுக்கு பதில் கோவா வந்து நல்லா வந்து இருக்கு, அதனால கோவாவை நம்மளுடைய தலைநகரா, அதாவது போர்ச்சுகீசிய இந்திய பகுதிகளுக்கு தலைநகரா இந்த கோவாவை வந்து மாத்துறாரு. அது மட்டும் இல்லாம 1934 பசீன் பகுதி கைப்பற்றாரு. 1537 டையூ டாமன், நமக்கு இப்போ யூனியன் டெரிட்டரியில நம்ம படிக்கும்போது டையூ டாமன் இதெல்லாம் படிப்பீங்களா? ஸோ அந்த 1537 டையூ டாமன் இந்த பகுதியை கேப்சர் பண்றாரு. 1548 சால்செட் இந்த ஏரியாவை கேப்சர் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆளுநர் வராரு, ஆண்டோனியோ டி நெரன்கா அப்படிங்கிறது. இந்த ஆண்டோனியோ டி நெரன்காங்கிறவர் அவர் பெருசா எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவருடைய காலகட்டத்தில் அக்பரோட வந்து ஒரு நல்ல உறவை வந்து போர்ச்சுகீசியர்கள் கூட மெயின்டைன் பண்றாரு. கொஞ்ச நாளைக்கு வந்து அதுவும் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு அக்பருக்கு பின்னாடி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகல. சரி, இந்த போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு இப்படி ட்ரேட் பண்ண வந்தாங்களே, இதன் மூலமா என்ன விதமான இம்பாக்ட் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கலாச்சாரம், ஐரோப்பிய கலாச்சாரம் இந்தியாவில் வேகமா வந்து அது வந்து ரொம்ப அறிமுகம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இவங்களோட மதிப்பீடுகள் எல்லாமே இந்தியாவிலையும் பரவணுச்சு. அது மட்டும் இல்லாம 1542 புனித பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவரு கோவாவில் வந்து தூத்துக்குடிக்கு வர்றாரு. எதுக்காக வர்றாரு அப்படின்னா, அந்த சமயத்துல தூத்துக்குடியில நிறைய பேர் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து மாறி இருப்பாங்க. ஸோ அப்படி கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினவங்களுக்கு அந்த பேப்டிசம் பண்றதுக்காக, திருமுழுக்கு சடங்கு, அந்த சடங்கு செய்யறதுக்காக தூத்துக்குடிக்கு வந்திருக்காரு. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்டான ஈவெண்ட், தமிழ்நாடு ஹிஸ்டரியில அது இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் தான். அதே போல 1556 கோவாவில், ஏன்னா கோவா தான் தலைநகரா மாத்திருக்காங்க, இங்க அச்சு இயந்திரத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. யாரு அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா ஜோவா டி புஸ்டமண்டே அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அந்த ஜோவா டி புஸ்டமண்டே அப்படிங்கிற போர்ச்சுகீசியர் தான் 1556 கோவாவில் அச்சு இயந்திரத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம ராபர்ட் டி
நொபிலி சரிங்களா. ராபர்ட் டி நொபிலிங்க தான் தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஜிகே பார்ட்ல கேட்டால் மட்டும் இதை வந்து தமிழ் உரைநடை தந்தை யாருன்னு கேட்டால் ஜிகே பார்ட்ல ராபர்ட் டி நொபிலி அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவர் தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை. நம்மளோட பிரிண்டிங் இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவருடைய முதல் பதிப்பு ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு புக்கை தான் வந்து ஃபர்ஸ்டா பிரிண்ட் பண்றாரு. ஸோ அதனால இவரை தமிழ் அச்சு பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அதாவது போர்ச்சுகீசியர்கள் மயிலாப்பூரை பிளாக் டவுன் கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த இடத்துல நல்லா பார்க்கணும், போர்ச்சுகீசியர்கள் மயிலாப்பூரை பிளாக் டவுன் அழைக்கிறாங்க, ஆனா ஆங்கிலேயர்கள் ஜார்ஜ் டவுனை தான் பிளாக் டவுன் அழைப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது ட்ரிக்கியா கேட்குறாங்க அப்படின்னா அதை நல்லா கொஞ்சம் கவனிச்சு போடுங்க. ஸோ மயிலாப்பூரை பிளாக் டவுன் யார் சொல்றாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள், ஜார்ஜ் டவுனை பிளாக் டவுன் கருப்பர் நகரம்னு யார் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஆங்கிலேயர்கள். அது மட்டும் இல்லாம இவங்க இந்தியாவில் என்னென்ன விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டொபாக்கோ, புகையிலை, உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகாய், இது எல்லாமே இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்த போர்ச்சுகீசியர்கள் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் கார்டஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் நீலநீர் கொள்கையெல்லாம் ப்ளூ வாட்டர் பாலிசியை கொண்டு வந்து மொத்த அரேபியன் சி அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லாத்தையுமே கண்ட்ரோல், அந்த ஓஷன் ஏரியாவை சி ரூட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாராவது வந்து கடற்கொள்ளையர்கள் உங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதை நாங்கள் பாதுகாப்போம், இந்த கார்டஸ்ல வந்து நீங்க பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாரெல்லாம் வந்து இந்த கார்டஸ்ல பணம் கட்டலையோ அவங்க மேல இந்த போர்ச்சுகீசிய கடற்கொள்ளையர்களே வந்து போய் அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. இதனால சாதாரணமா பயணம் செஞ்சுட்டு இருந்தவங்க கம்பல்சரி கார்டஸ்ல பே பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இதனால ஒரு லாங் டேர்ம்ல வந்து பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர்கள் மேல மற்ற வணிகர்களுக்கு கடுமையான அதிருப்தி வந்து நிலவிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க மதச்சார்பின்மை அப்படிங்கறது வந்து ஒரு செகுலரிசத்தை ஃபாலோ பண்ணாம என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியமா மதச்சார்பின்மையில வந்து பின்பற்றாம வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இந்துக்கள் கூட திருமண உறவுகள் கூட ஓகே சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் மேல அதிகமான வந்து ஒரு மத துவேஷம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க விஜயநகர அரசுகள் கூட தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் வந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால 1565 ராஷ்டிர தங்காடி சரிங்களா, அதாவது நம்ம தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் வரும். ஸோ அந்த போர்ல வந்து விஜயநகர பேரரசு ராமராயர் வந்து அவர் தோத்துருவாரு. ஸோ அதனால விஜயநகர பேரரசு சுத்தமா அழிஞ்சு போயிடும். அதனால இவங்களுக்கு தென்னிந்தியாவில் சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க முகலாயர்கள் கூட நல்ல ஒரு உறவை வந்து மேம்படுத்த பண்ணாம விட்டுருப்பாங்க. ஏன்னா முகலாயர்கள் வந்து இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க, இவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவை வந்து மேம்படுத்தாமே விட்டுருப்பாங்க. அதே போல 1580 இவங்களுடைய சொந்த நாட்டு மேலேயே அவங்களுடைய போட்டி நாடான, ஏன்னா ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகீஸ் தான் வந்து எதிரெதிர் நாடுன்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த ஸ்பெயினோட அரசர் 2ஆம் பிலிப் என்ன பண்றாருன்னா போர்ச்சுகீஸ் மேல அட்டாக் பண்ணி போர்ச்சுகீஸை கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து பெரிய வலிமை அப்படிங்கிறது இல்லாம வந்து போயிருது. அதே போல 1739 பிறகு வந்து பார்த்தோம்னா கோவா, டையூ டாமன் இது மட்டுமே எங்களுக்கு போதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணல. அதனாலதான் என்னன்னா இண்டிபெண்டன்ட் ஆகிற வரைக்கும் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து அவங்க தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 1961 அந்த பீரியட், 60-61 அந்த பீரியட் வரைக்குமே இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இது இருக்கும். அதே போல இவங்களுடைய அடுத்த டார்கெட் எல்லாமே சவுத் அமெரிக்கா மேல போயிடும். ஸோ அந்த சவுத் அமெரிக்கா நல்லா ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸா இருக்குது அப்படிங்கிறதுனால போட்டியும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய முழுமையான கவனம் அங்க போயிடும். ஸோ இதோட போர்ச்சுகீசியர்கள் முடிஞ்சிட்டாங்க. அடுத்தது டச்சுக்காரர்கள். ஸோ அந்த டச்சுக்காரர்கள் வந்து பார்த்தோம்னா 1595 சவுத் ஈஸ்ட் ஏஷியா தென்கிழக்கு ஆசியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோன் ஹியூஜன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பயணம் செய்யறாரு. பயணம் செஞ்சு இந்த வழிகள் எல்லாத்தையும் அவரும் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1602 இந்த டச்சுக்காரர்கள் வேற யாரும் கிடையாது, இப்போ நெதர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு இல்லைங்களா, அந்த நெதர்லாந்துக்காரங்க தான். ஸோ டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கிழக்கிந்திய கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. பிரிட்டிஷ்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, டச்சுனா டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்தியாவில் வர்த்தகம் செய்யறதுக்கான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இவங்க எதெல்லாம் முக்கியமாக ட்ரேட் பண்றாங்க இந்த டச்சுக்காரர்கள் அப்படின்னா மிளகு, அது மட்டும் இல்லாமல் இந்த நறுமணப் பொருட்கள், அடிமை வியாபாரம், அடிமைகளை வந்து ஆப்பிரிக்காவில இருந்து வாங்கிட்டு போய் மற்ற நாடுகளுக்கு வந்து சப்ளை பண்றது, இந்த மாதிரியான வர்த்தகத்தில் அது ஒரு பங்கா வந்து அந்த காலத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல 1605 இந்தோனேஷியாவில் நறுமண தீவுகள் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஏரியாவில் இருக்க இந்தோனேஷியாவில் அம்பாயினா அப்படிங்கிற ஒரு பகுதியை போர்ச்சுகீசியர்களிடம் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அதே போல 1605 மசூலி பட்டணத்தை
சரிங்களா. அந்த மசூலி பட்டணத்தை வந்து பார்த்தோம்னா இவங்க ஆக்குபை பண்ணிட்டு அது இவங்களுடைய முதல் தலைநகரமா வந்து அதை வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1612 ஜெல்ரியா அப்படிங்கிற ஒரு கோட்டையை பழவேற்காட்டுல வந்து கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம 1623 ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அம்பாயினா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க இந்தோனேஷியாவில் அப்படின்னு. அந்த அம்பாயினாவில் பிரிட்டிஷ் மேல வந்து ஒரு பார்த்தோம்னா ஒரு படுகொலை, அம்பாயினா மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அம்பாயினா படுகொலை வந்து நிகழ்த்துறாங்க. இந்த படுகொலை வந்து பார்த்தோம்னா ரொம்ப குரூயலா இருந்ததுனால உலகம் ஃபுல்லா இருக்கிற பிரிட்டிஷ் அவங்க எல்லாருமே இவங்களுக்கு பயங்கரமான எதிரியா மாறிடுறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து அதாவது டச்சுக்காரர்களுக்கு இனிமேல் இந்த இடத்துல செக்யூரிட்டி இல்லை, எங்கேயுமே உலகம் ஃபுல்லா ஆங்கிலேயர்கள் இருக்கிற இடத்துல செக்யூரிட்டி இல்லாத அளவுக்கு அவங்க வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. 1641 இவங்க மலாக்காவை போர்ச்சுகீஸ்கிட்ட இருந்து கேப்சர் பண்றாங்க. அதுக்கடுத்து 1690 நாகப்பட்டினத்தையும் கேப்சர் பண்றாங்க அவங்க கிட்டயே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா புலிக்காட்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய தலைநகராகவே வச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி. ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாமே சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதே போல 1759 ஒரு வார் வந்து நடக்குது, பொட்டேரோ வார் அப்படின்னு. அந்த பொட்டேரோ வார் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் நடக்குது. இதில் பிரிட்டிஷ் வின் பண்ணதுனால இதுக்கப்புறம் நமக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1795 நம்ம அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இந்தியாவை விட்டுட்டு போறாங்க. இனிமேல் நம்மளோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இந்த இந்தோனேஷியா பகுதி, இந்த நறுமண தீவுகள் இருக்கிற சவுத் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் போயிடலாம்னு சொல்லிட்டு அதோட போயிடுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா நமக்கு போர்ச்சுகீசியர்கள் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, அதே போல டச்சுக்காரர்களும் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஆங்கிலேயர்கள் அவங்க கிட்ட வரும். ஸோ இப்போ பிரிட்டிஷை பற்றி பார்ப்போம். நம்ம இந்த மொத்த சப்ஜெக்ட்டுமே பிரிட்டிஷ் பற்றி தான் நம்ம பார்த்தா கூட இந்த பிரிட்டிஷ் பற்றி இந்த சீரீஸில் எப்படி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 1600 டிசம்பர் 31 முதலாம் எலிசபெத் ராணி வந்து ஒரு சார்ட்டர் கொடுக்குறாங்க, அந்த பட்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சார்ட்டரை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே இந்தியாவுக்கு வரல. அதுக்கு அடுத்து பின்னாடி பார்த்தோம்னா இந்த செட்டப் வந்து ரெடி பண்றாங்க. இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து உருவாக்குறாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒரு ஆளுநர், ஒரு கவர்னரை நியமிச்சுட்டு 24 இயக்குநர்கள் வந்து செட்டப் பண்றாங்க. அது பின்னாடி வந்து 18 குறைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி போக போக பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம முதல் கட்டமா 1608 இங்கிலாந்தோட அரசர், சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னா முதலாம் ஜேம்ஸ் வராரு. இந்த முதலாம் ஜேம்ஸ் என்ன பண்றாருன்னா ஜஹாங்கீரோட அரசவைக்கு, ஏன்னா இங்க முகலாய ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு, அக்பர் இறந்துறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வராரு. இந்த ஜஹாங்கீரோட அரசவைக்கு கேப்டன் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை, ஹெக்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் இருக்கு பிரிட்டிஷ் அவங்க கிட்ட, அந்த ஹெக்டர் அப்படிங்கிற ஒரு கப்பல்ல வந்து இவர் அனுப்பி வைக்கிறாரு. யார் அனுப்பி வைக்கிறாருன்னா முதலாம் ஜேம்ஸ் அனுப்பி வைக்கிறாரு. எங்க அனுப்பி வைக்கிறாருன்னா முகலாயர்களுடைய அரசவையில இருக்கிற ஜஹாங்கீர் கிட்ட அனுப்புறாரு. அவர் வந்து பார்த்தோம்னா யார் அனுப்புறாருன்னா கேப்டன் ஹாக்கிங்ஸ். எந்த கப்பல் அனுப்புறாரு அப்படின்னா ஹெக்டர் அப்படிங்கிற ஒரு கப்பல் அனுப்புறாரு. ஆனா அங்க ஜஹாங்கீர் வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வணிக மையம் அமைக்கிறதுக்கு அனுமதி மறுத்துறாரு. ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் ஆல்ரெடி அங்க டாமினண்டா இருக்காங்க, அவங்க கூட வணிகம் வச்சுக்கிட்டா நாங்க எந்த பொருளையும் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால, ஏன்னா அவங்க ப்ளூ வாட்டர் பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ணி பயங்கர ஸ்ட்ரென்த்தனா இருக்காங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்து ரொம்ப சின்ன ஆளுங்க, அதனால இவங்க பிரிட்டிஷ்க்கு அனுமதி மறுக்கிறாங்க. சோ அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இந்த முகலாயர்களுடைய ஆட்சி எல்லைக்கு அப்பாற்பட்ட இருக்கிற இடமான கீழே சவுத்துல கோல்கொண்டா ஏரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாமினி கிங்டம் சிதறுண்டு கோல்கொண்டாலாம் வந்திருக்கும். ஸோ அதில் மசூலிப்பட்டினத்துல இவங்களுடைய முதல் வணிக தளத்தை அமைக்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் வணிக தளம் அப்படின்னா அது மசூலிப்பட்டினம் தான். அதுக்கு அடுத்துதான் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற இந்திய பகுதிகளில் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கும். 1613 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் கூட வந்து பார்த்தோம்னா தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் சண்டை போட்டு அந்த கப்பல் போர்ல வந்து வின் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்துட்டு ஜஹாங்கீர் சரி ஓகே போர்ச்சுகீசியரோட வலிமை அந்த அளவுக்கு கிடையாது போல, ஆங்கிலேயர்களுடைய வலிமை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சூரத்துல அவங்களுக்கு வணிக மையம் அமைக்கிறதுக்கான அனுமதியை கொடுப்பாரு. ஸோ சூரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்குமே டைமண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூரத் வந்து புகழ் வாய்ந்த ஒரு நகரம். இது இப்ப மட்டும் கிடையாது, ஆயிரக்கணக்கான வருஷமாவே சூரத் வந்து ரொம்ப வலிமைக்கு ஒரு நகரமா தான் இருந்துட்டு இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா கேட்வே ஆஃப் மெக்கா அப்படின்னு கூட இந்தியாவில இருந்து சொல்லுவாங்க. இந்தியாவில இருந்து மெக்காவுக்கு போகணும் அப்படின்னா சூரத் வழியா தான் போவாங்க அப்பலாம். ஏன்னா மும்பைங்கிறதுலாம் ஒரு நகரமா உருவாகல, கிராமமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேட்வே டு மத்திய ஆசியா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த மத்திய ஆசியாவுக்கு போகணும் அப்படின்னா அது வந்து சூரத் வழியா மட்டும்தான் வந்து போக முடியிற மாதிரியான நிலைமை இருக்கும். ஈவன் முகலாயர்களுடைய காலகட்டத்தில் சத்ரபதி சிவாஜி கூட அடிக்கடி பிளண்டர் பண்ற ஒரு ஏரியாவா சூரத் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வணிகம் செழித்து இருக்கும். ஈவன் முகமது கஜினி அட்டாக் பண்ற ஏரியா எல்லாமே இதுதான் வந்து சூரத் தான் இருக்கும் அன்னைக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்தது பார்த்தோம்னா
1615 சர் தாமஸ் ரோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சர் பட்டம் வாங்கின சர் தாமஸ் ரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்ரா, புரோச், அகமதாபாத் இந்த இடங்கள்லாம் வந்து அவர் வந்து வணிக மையம் அமைக்கிறதுக்கான அனுமதி வாங்கிடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் டைல்யூட் ஆகிட்டாங்க ஆல்மோஸ்ட். இவங்க தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து மாறிக்கிட்டே வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் 1639 தென்னிந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பிரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒருத்தர் சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட அந்த கோல்கொண்டா ஏரியாவில் மசூலிப்பட்டினத்தில் முக்கியமான கவுன்சில் மெம்பரா இருப்பார். யாரு? சென்னப்ப நாயக்கர். அவர்கிட்ட இருந்த ஒரு இடத்தை என்ன பண்றாங்கன்னா முதல்ல குத்தகைக்கு வாங்குறாங்க. யார் வாங்குறாரு அப்படின்னா பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் வந்து குத்தகைக்கு வாங்குறாரு. குத்தகைக்கு வாங்கி அதுக்கு அடுத்த வருஷமே 1640 ஆண்டு என்ன பண்றாருன்னா புனித டேவிட் கோட்டை, சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து பார்த்தோம்னா கட்டுறாரு. யார் கட்டுறாரு அப்படின்னா பிரான்சிஸ் டே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா 1639-40 ஒவ்வொரு வருஷத்துலயே இருக்கு. ஸோ இந்த 1939 என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னைக்கு மாகாண அந்தஸ்தே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு சென்னையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போல 1661 அந்த சார்லஸ், அதாவது இங்கிலாந்தோட இளவரசர் சார்லஸுக்கும் போர்ச்சுகீஸ் இளவரசி கேத்தரினுக்கும் வந்து திருமணம் நடக்குது. அப்படி திருமணம் நடக்கும் பொழுது திருமண இதா வந்து பார்த்தோம்னா வரதட்சணை என்ன பண்றாங்க அப்படின்னா மும்பையை வந்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துறாங்க. ஏன்னா கேத்தரினோட ஃபேமிலி என்ன பண்றாங்க ஆல்ரெடி மும்பை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அவங்க சார்லஸ்க்கு வந்து இதை வந்து சீதனமா கொடுத்துட்றாங்க. அந்த சீதனமா கொடுத்த அந்த மும்பையை அவருடைய நாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிற கம்பெனிக்கு 30 பவுண்ட் ஒரு வருஷத்துக்கு மொத்த வாடகையே 30 பவுண்ட், மொத்த ஹோல் மும்பைவே வெறும் 30 பவுண்டுக்கு என்ன பண்றாருன்னா கொடுத்துட்றாரு. ஸோ அதை தான் பின்னாடி அவங்க டெவலப் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற எங்க, ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னா முகலாயர்களோட அரசவை இந்த இடத்துல சூரத்துல செட் ஆயிட்டாங்க, இந்த பக்கம் பார்த்தோம்னா சென்னையில செட் ஆயிட்டாங்க, இன்னொரு பக்கம் மும்பையில செட் ஆயிட்டாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 1690 சுதாநூதி, சரிங்களா, சுதநூதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தோம்னா கல்கத்தா அந்த ஏரியா இன்னைக்கு இருக்கிற கல்கத்தா தான். இதை வந்து பார்த்தோம்னா ஜாப் சார்னாக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் சென்டரை முதல்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதுக்கு அடுத்ததா ஒரு 8 வருஷம் கழிச்சு 1698 சுதாநிதி, கோவிந்த்பூர், காலிகட்டா இது எல்லாமே விலைக்கு வாங்கிடுறாங்க. அமௌண்ட் கொடுத்து இதை வந்து சொந்தமா வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மூணையும் இணைச்சுதான் கல்கத்தா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை வந்து உருவாக்கி அதுல வில்லியம் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையும் வந்து கட்டி அவங்களுடைய இடத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் கிடைச்சிருச்சு. சூரத் ஒரு பக்கம் வணிக மையம் அமைச்சிருக்காங்க, மும்பை ஒரு பக்கம் பிடிச்சிட்டாங்க, இந்த பக்கம் பார்த்தோம்னா சென்னையை பிடிச்சிட்டாங்க, மேலே பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவை பிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற எல்லா இடமே அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எப்படி முன்னேறினாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேனியர்கள், கடைசியாக வந்த டேனியர்கள் பார்த்துடலாம். இந்த டேனிஷ் பீப்புள் 1616 தான் அவங்களுடைய மன்னர் 4ஆம் கிறிஸ்டியன் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சார்ட்டர் கொடுக்குறாரு. நீங்க வந்து இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டயம் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு டீம் அனுப்புறாங்க. எங்கன்னா முதல் சிலோனுக்கு அனுப்புறாங்க. 1618 அட்மிரல் ஓவே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சிலோனுக்கு அனுப்புறாங்க. ஆனா இந்த சிலோனுக்கு போயிட்டு இருக்கிற வழியிலேயே ஏற்கனவே பார்த்தா நம்ம இந்த போர்ச்சுகீசியர்கள் வெறும் ட்ரேட் மட்டும் பண்ண மாட்டாங்க, கடற்கொள்ளையிலையும் ஈடுபடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா இவங்க மேல ஒரு அட்டாக் பண்றாங்க. அதனால இவங்களை வந்து சிலோன்ல வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாம போயிருது. அதுக்கடுத்து 1620 தரங்கம்பாடி, அவங்க அப்படி தஞ்சாவூர்ல போய் தஞ்சை நாயக்கர்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. அடுத்து ராபர்ட் கிராஃப் என்ன பண்றாருன்னா தரங்கம்பாடியில வந்து ஒரு மையத்தை, ஒரு வணிக மையத்தை வந்து அமைக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 1676 செராம்பூர் வணிக மையத்தை அமைக்கிறாரு. வெறும் இயரா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கணும்னா எல்லா இயருமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க உள்ள வர்றது ஏதாவது மேஜர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தா அந்த இயர், அதுக்கப்புறம் வெளியே போறது, இந்த மாதிரி இயரை மட்டும் ஒரு ரிலேட்டிவ்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீகன் பால்க், ஸோ இந்த டேனியர்கள் வந்தாங்கன்னா இவங்க பெரிய ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடுபடுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. முக்கியமாக வந்து ப்ரொபகேஷன், ரிலீஜியஸ் ப்ரொபகேஷனில் தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் காட்டுவாங்க. அதுலேயும் சீகன் பால்க் அப்படிங்கிறவரையும் வந்து கூட்டு வந்திருப்பாங்க. இவர் தான் தமிழ்நாட்டில் முதல் அச்சு மையத்தை, அச்சு பதிப்பகத்தை, அந்த மிஷினை வந்து முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள, ஏன்னா முன்னாடி பார்த்தோம் கோவாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா சீகன் பால்க் தமிழ்நாட்டில் அந்த மிஷினை வந்து கொண்டு வந்திருப்பாரு. கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் விவிலியம், சரிங்களா, பைபிளோடைய நியூ டெஸ்டிமென்ட்ல என்ன பண்றாங்கன்னா புதிய ஏற்பாடு வந்து தமிழ்ல வந்து முதல் இவர் தான் வந்து பார்த்தோம்னா பிரிண்டிங் பண்றாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா இந்த நாடுகளால வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட முடியலன்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிட்டிஷ்க்கு என்ன பண்றாங்கன்னா 1839 செராம்பூர், தரங்கம்பாடி இதெல்லாம் ஆல்ரெடி எங்க இருந்து யார்கிட்ட இருந்து பிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரா சண்டை போட்டு பிடிச்சது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட வித்துறாங்க. கடைசியா பார்த்தோம்னா 1845 இந்தியாவோட மெயின்லேண்ட்ல இருந்து போயிடுறாங்க. அந்தமானை பொறுத்த வரைக்கும் 1848 அந்த அந்தமான்ல இருந்து ஒரு சின்ன ஏரியாவையும் விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க.
ஸோ இந்த ஐரோப்பியர்களுடைய வருகையில் கடைசியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா டச்சு, அது முன்னாடி ஆங்கிலேயர்கள், இந்த மாதிரி வரிசையாக நம்ம வந்து போர்ச்சுகீசியர்கள்லேருந்து பார்த்துட்டு வரோம். ஸோ டச்சுக்காரர்களோட இவங்களோட வருகை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த டாப்பிக்கே வந்து பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ், அதாவது ஐரோப்பியர்களுடைய வருகையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1664, ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி வெளிநாடுகளில் போய் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பிரெஞ்சு அரசர் 14ஆம் லூயியோட ஒரு அமைச்சர் இருப்பார், கால்பர்ட் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருப்பார். அந்த அமைச்சர் தான் நாமளும் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு ஒரு கிழக்கிந்திய கம்பெனி, பிரான்ஸ் கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுப்பாரு. அந்த கால்பர்ட் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக தான் இந்த 14ஆம் லூயி இந்த அமைப்பை வந்து உருவாக்குவார். இது அரசாங்கம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும். 1668 இவங்க டைரக்டா வந்து ஈஸியாவே அவங்க வந்து அந்த பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. முதல்ல சூரத் அப்படிங்கிற அந்த பிளேஸ் வந்து பார்த்தோம்னா இந்த பெர்பர் அப்படிங்கிற ஒருத்தருடைய முயற்சியின் காரணமாக பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய வணிக மையத்தை அமைச்சிருவாங்க. அதே போல 1669 மசூலிப்பட்டினத்திலையும் இவங்களுடைய வணிக மையத்தை அமைச்சிருவாங்க. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பிரிட்டிஷ்லாம் எங்க போய் அதிகமாக பண்றாங்களோ ஒர்க் பண்றாங்களோ அதே பிளேஸ்ல தான் இவங்களும் பண்ணிக்கிட்டே பின்னாடியே வராங்க. ஸோ பிரான்சிஸ் மார்டின் அப்படிங்கிற ஒரு பர்சன் இம்பார்ட்டண்டா இருப்பாரு இந்த பிரெஞ்சு பற்றி படிக்கும் பொழுது. ஏன்னா இந்த பிரான்சிஸ் மார்டின் அப்படிங்கிறவர் தான் நவீன பாண்டிச்சேரியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1673ஆம் ஆண்டு பாண்டிச்சேரியில் என்ன பண்றாருன்னா செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட், புனித லூயிஸ் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையை பீஜப்பூர் சுல்தான் அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி இதை வந்து கட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரெஞ்சுக்கும் டச்சுக்கும் அடிக்கடி வந்து டசல் நடந்துகிட்டே இருக்கும். மேக்சிமம் வந்து இந்த டச்சுக்காரர்களை விரட்டினதுல பிரெஞ்சுக்காரர்களுடைய பங்கு முக்கியமா இருக்கும். 1672 மயிலாப்பூர்ல பிரெஞ்சுக்காரங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த ட்ரேட்ல வந்து மயிலாப்பூர்ல டாமினண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டாமினண்டா இருக்கிற அந்த டச்சுக்காரர்களை வந்து மயிலாப்பூர்ல இருந்து வெளியேற்றுவாங்க. யார் வெளியேற்றுறாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் தான் வெளியேற்றுறாங்க. அதே போல 1693 ஒரு சண்டையில் என்ன பண்றாங்கன்னா டச்சுக்காரர்கள் கிட்ட தோத்துடுறாங்க. யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ அப்படி தோத்ததுனால இந்த பாண்டிச்சேரி, ஏன்னா லூயி கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. யார்கிட்ட இழக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டச்சுக்காரர்கள் கிட்ட பிரெஞ்சுக்காரர்கள் இழந்துடுறாங்க. இருந்தாலும் பொறுமையா இருந்து 1697 ஒரு உடன்படிக்கை வரும், சரிங்களா? ரிஸ்விக் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்விக் உடன்படிக்கையின் மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இழந்த பாண்டிச்சேரி திரும்ப வச்சுக்கிறாங்க. திரும்ப அவங்க வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் ஆகிற வரைக்குமே ஆல்மோஸ்ட் அவங்களுடைய கண்ட்ரோல்லே தான் இந்த பாண்டிச்சேரி இருக்கு. பின்னாடி 1725 மாஹி, அதுக்கப்புறம் காரைக்கால் 1739, இதெல்லாம் யூனியன் டெரிட்டரியா இருக்கிற முக்கியமான பிளேசஸ் இன்னும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா 1742 டியூப்ளெக்ஸ் ஆளுநரா வர வரைக்கும் இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் வளர்ந்துகிட்டே போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவோட கடல் வழியில வராங்க, வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன இம்பார்ட்டன்டான ரோலை வந்து பிளே பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியா வந்து இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு அப்புறம் தான் இவங்க அடுத்தது என்னென்ன பண்ணாங்க, முக்கியமா பிரிட்டிஷ் வந்ததுக்கு பின்னாடி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்க, இந்த வார்கள்லாம் எப்படிலாம் வந்துச்சு, அதுக்கு அடுத்த கட்டமா அவங்க இந்தியாவில் எப்படி ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகி நம்ம கிட்ட இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றினாங்க, கவர்னர் ஜெனரல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி காந்தியன் 1857 ரெவால்ட் வருது, காந்தியன் பீரியட் வருது, அதுக்கப்புறம் எப்படி இண்டிபெண்டன்ட் ஆனாங்க அப்படிங்கிறத ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நம்ம நடத்தின விஷயங்கள்லேருந்து டெஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருப்போம் குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இந்த கவனிச்சதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். தேங்க்யூ.